ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நேற்று உரையில் பண்ணாரி மாரியம்மன் கோவில் பற்றி நாம் பார்ப்போம். இன்று நாம் பார்க்க இருப்பது சாரதா மாரியம்மன், அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்திருக்கும் சாரதா மாரியம்மன் ஆலயத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சாரதா மாரியம்மன் கோவில் மிகச்சிறப்பு வாய்ந்தது. இதை நிச்சயதார்த்த ஸ்தலம் என்று அழைப்பார்கள். அதாவது இங்கு நிச்சயதார்த்தம் செய்தால் மணமக்கள் பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். வீரபாண்டி கிராமம், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் பவானி நதிக்கரையில் அமைந்திருக்கின்றது. நீர்வளமும் நிலவளமும் அமைந்த பகுதி இது. கால்நடைகளை மேய்க்க இந்த பகுதிக்கு வருவார்கள் கிராம மக்கள். ஒருமுறை கால்நடைகளை மேய்க்க வந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கிருந்த வேப்ப மரங்களின் இடையே ஒரு ஒளி தெரிந்தது. அதை பார்த்து சிறுவர்கள் பயந்தோடி போனார்கள். அப்போது ஒரு அசிரடி ஒலித்தது. குழந்தைகளே, நானும் தினமும் உங்களோடு வந்து விளையாடுகின்றேன் என்றதும் பெருங்காற்று வீசியது. இலைகள் சில உதிர்ந்து அருகில் இருந்த கல்லை சுற்றி விழுந்தது. அந்த கல்லை சிறுவர்கள் எடுக்க முயன்றார்கள். ஆனால் அவர்களால் அதை எடுக்க முடியவில்லை. அப்போது அந்த அசிரடி ஒலி, குழந்தைகளே, நான் இந்த இடத்தில் குழந்தையாக இருக்கப் போகின்றேன். கல் இருக்கும் இடத்தில் எனக்கு கோவில் கட்டி வழிபட்டால் இந்த ஊரை மட்டுமல்லாமல் என்னை வழிபட யார் வந்தாலும் நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னதை கேட்ட சிறுவர்கள் ஊரில் சென்று இந்த தகவலை கொடுக்க, அதே நாளில் குறிப்பிட்ட இடத்தில் கோவில் எழுப்புமாறு கனவு கண்டதாக சொன்ன பெரியவர்கள் 1917 ஒரு சிறிய கோவிலை கட்ட எத்தனித்தார்கள். சுயம்புவாக தோன்றிய கல்வடிவ அம்மன் மூலத்தானத்தில் இருக்கிறது. குழந்தை வடிவில் அம்பிகைக்கு சிலை வடித்து கல்லின் அருகில் பிரதிஷ்டை செய்ததன் காரணம் குழந்தைகளோடு அவள் விளையாடியதால் தான். குழந்தைகளுக்கான பிரச்சனை என்றால் இவளை வணங்கி வழிபடுகின்றார்கள். தற்கால கோபிச்செட்டிப்பாளையம் தான் முன்காலத்து வீரபாண்டி கிராமம். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சிங்கேரி பீடாதிபதி அபிநய வித்யாதித்த சுவாமிகள் கனவில் இந்த அம்மன் தோன்றியதால் இந்த ஊர் வந்து இந்த அம்பிகையை வழிபட்டாராம். அதனால்தான் இவள் சாரதா மாரியம்மன் என்று அழைக்கப்படுகின்றார். இன்னொரு அதிசயம் என்றால் என்னவென்றால், சுவாமிகள் பூஜை செய்யும் போது வைத்திருந்த 2 தேங்காய்களை அங்கேயே விட்டு செல்லுமாறு சொன்னதாம் அசிறிது. அந்த தேங்காய்கள் இன்றும் சிறிதளவு கூட நிறம் மாறாமல் இருக்கின்றன. செவ்வாய், வெள்ளி மற்றும் அமாவாசை நாளன்று சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்படுகின்றது. நிச்சயதார்த்த வைபவம் இந்த ஸ்தலத்தில் செய்தால் அந்த தம்பதியர்கள் நீண்ட காலம் மக்கள் செல்வங்களோடு நிறைவான வாழ்வு வாழ்வார்கள் என்பது உறுதி. நிச்சயதார்த்த வைபவத்தின் போது உப்பு வெற்றிலை பாக்கு வைத்து அம்மனை வேண்டி 3 முறை மாற்றிக்கொண்டு தட்டை மாற்றிக்கொண்டு உறுதி செய்ய வேண்டும். திருமாங்கல்யம் செய்வதற்கான தங்கத்தையோ அல்லது திருமாங்கல்யத்தையோ அம்பாள் திருவடியில் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அம்பிகையின் அனுகிரகம் அந்த தம்பதியினருக்கு நிச்சயம் உண்டு என்கின்றார்கள். இந்த அம்பாளுக்கு சாரதா என்ற பெயர் இருப்பதால் குழந்தைகள் கல்வி நலனுக்காக இவளை வழிபட்டு நன்மை அடையலாம். அம்மை நோய் தீர வேப்பிலை வைத்து நீர் ஊற்றி வழிபட குணமடைகிறார்கள் அன்பர்கள். சித்திரை மாதம் சித்திரை விழா இந்த திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த திருவிழாவின் 7ஆம் நாள் பால்மரம் என்று கூறப்படும் ஆலமரத்தின் 2 கிளை கொண்ட ஒரு பாகத்தை வெட்டி அதில் துளையிட்டு அம்மன் திருவுருவம் செதுக்குகின்றார்கள். அருகில் உள்ள தெப்பக்குளத்திற்கு அந்த கம்பத்தை எடுத்துச் சென்று நீர் ஊற்றி பின் கோவிலில் வந்து நடுகின்றார்கள். அந்த கம்பம் மகாமாரியின் கணவராக கருதப்படுகின்றது. தினமும் காலை மாலை அந்த கம்பத்திற்கு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் பூசி மாலை சாற்றி பெண்கள் வழிபடுவதால் திருமணத்தடை நீங்குகின்றது என்று சொல்கின்றார்கள். அம்பாள் மனது வைத்தால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். வேண்டுவோருக்கு வேண்டுவன அருள் புரிகின்றாள் மாரியம்மன். பூச்சாட்டு திருவிழாவின் போது குழந்தை வரம் வேண்டுவோருக்கு அம்பாள் அருள்பாலிக்கின்றார். அக்னி நட்சத்திர காலத்தில் பூச்சாட்டு திருவிழா 17 நாட்கள் நடைபெறுகின்றது. கசப்பான வேம்பினை ஏற்று இனிப்பான வாழ்வினை அருளும் அன்னை பராசக்தி தன் கருணையின் வெளிப்பாட்டினை பல இடங்களில் அருள்புரிகின்றார். அதில் இந்த திருக்கோவிலும் ஒன்று. இதை தவிர மற்றொரு கோவிலையும் பார்த்து விடுவோம். அதாவது பம்மல் பாளையத்தம்மன் கோயிலையும் பார்த்து விடுவோம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை பம்மல் பகுதியில் ஒரு சிறிய புற்று இருப்பதை கண்ட மக்கள் அதை வழிபட ஆரம்பித்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த புற்று வளர ஆரம்பித்தது. புற்றை சுற்றிலும் பனை ஓலை வேய்ந்தார்கள்.
பின்னர் மண்சுவர் அமைத்து புற்றை அம்மனாக வடிக்க பாளையத்தம்மன் முகமாக மாறியது. இந்த புற்றிலிருந்து சர்ப்பம் சென்று வருவதைக் கண்டு பராசக்தியின் வடிவாகவே கருதி பால் வார்த்தார்கள். ஆடி மாத திருவிழாவில் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை தீமிதி விழா, அக்னி நட்சத்திர காலத்தில் இளநீர் அபிஷேகம் இவைகளெல்லாம் மிகவும் பிரசித்தி இந்த ஆலயத்தில். நாளை வேறு மாரியம்மன் கோயில்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மனே